எல்லாருக்குமே வணக்கம். நம்ம மதுரையில் அதுவும் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் எக்கச்சக்கமான சைடிஸோட ஒரு தரமான ஸ்பாட்டை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ஸ்பாட்லேயும் பார்த்தீங்கன்னா 4 பெண்கள் சேர்ந்து ஒரு பவர் ஆஃப் உமன் அப்படின்னே சொல்லலாம், சூப்பர் உமன்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பரபரன்னு வேலை பார்த்துட்டு இருக்க ஸ்பாட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ வாங்க வீடியோவில் போயிட்டு அவங்ககிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்க அப்படின்றதே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஹாய்க்கா, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். சூப்பர்க்கா. ஸோ எப்படி போயிட்டு இருக்கு நம்ம கடை? நம்ம கடைக்கா குறைச்சலே இல்லை, செம்ம சூப்பராக போய்கிட்டு இருக்கு. செம்ம சார். ஸோ ஸ்டார்டிங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்போடு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கேட்கும்போது ஒரு மாதிரி என்கேஜிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ பரபரப்பாக கல்லில் போட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு ஆள் இல்லை 2 ஆள் அடித்து தட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னக்கா போட்டுட்ருக்கீங்க? இது இடியாப்ப கொத்து நம்ம கடையில் நல்லா ஃபேமஸ். இடியாப்ப கொத்து, சப்பாத்தி கொத்து, இதெல்லாம் நம்ம கடையில் நல்லா ஃபேமஸ். இல்லை சிக்கன் போட்டு பண்ணுவோம், மட்டன் போட்டு பண்ணுவோம். டிஃப்ரென்ஸாக என்ன கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுப்போம் நம்ம. அக்கா என்ன டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறீங்க? நம்ம கடையில் முதல்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்கள் மக்களுக்கு. நம்ம கடையில் ஃபஸ்ட்டு நான்வெஜ்ஜில் வந்து உங்களுக்கு மட்டன் கறி தோசை, சிக்கன் கறி தோசை, சப்பாத்திலே சிக்கன் மட்டன் சொல்லிட்டேன்னா, அதுமாதிரி இடியாப்பத்தில் சிக்கன் மட்டனு, அப்புறம் சைடிஷில் வந்து சிக்கன் கிரேவி, பெப்பர் சிக்கன், முட்டை சிக்கன் நம்ம கடை ஃபேமஸ். சிக்கன் போட்டு முட்டை போட்டு பண்ணுவோம். அப்புறமேட்டு மட்டனு, எலும்பு குழம்பு இருக்குது. அப்புறமேட்டு ஆட்டுக்கால் குழம்பு இருக்குது. அப்புறம் இரட்டை பொரியல், கோலா உண்டை, லெக் பீஸு, ஈரல், மூளை ரோஸ்ட்டு எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. சூப்பர்க்கா. இவ்வளோ டிஷ்ஷை வச்சு எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? எப்போ எந்திரிக்கிறீங்க? எப்போ வேலை பார்க்குறீங்க? எத்தனை பேர் பார்க்குறீங்க? இது வெளியாள் யாருமே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எங்கள் ஃபேமிலி தான். நான் ஃபேமிலி தான் வச்சு நடத்துகிறோம். அதை ஃபேமிலி தான் எழுந்து பார்க்குறோம். நாங்கள் ஃபேமிலி எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடுறோம். நாங்கள் இதெல்லாம் நாங்கள் எங்கள் கடை வந்து உங்களுக்கு 6லேருந்து ஆரம்பிச்சிடுவோம். இங்கே ஒரு 11:30 வரைக்கும் க்ளோஸில் டைம் 11:30 முடிச்சுட்டு கிளம்பிடுவோம். கடை வந்து 6 மணிக்கு ஆரம்பிச்சு 11:30 முடியும். ஆனால் இதை வேலை பார்க்குறது எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க? நாங்கள் இதை வேலை பார்க்குறதுக்கு ஃபேமிலி தானே ஒர்க் பண்ணுறோம். காலையில் 10 o'clock ஆரம்பிப்போம். நாங்கள் ஃபேமிலியாக உட்காந்து எல்லாம் ஆளுக்காளுக்கு ஒவ்வொரு வேலையை செஞ்சோம்னா எங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். எங்களுக்கு நீங்கள் உட்காந்து பேசிட்டே வேலை பார்ப்போம். அதனால் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாக தான் முடியும். இந்த கடை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். இட்லி, தோசை இதில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். சிக்கன் கிரேவி இது மட்டும்தான் நாங்கள் ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் சப்போர்ட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக நான்வெஜ்ஜை நாங்கள் கூட்டிக்கிட்டே வரோம். நாங்கள் தேடி வராங்க, எங்கேருந்தோ உங்கள் கடை பேர் நாங்கள் அங்கிட்டு கேட்டோம் இங்கிட்டு கேட்டோம் தேடி வராங்க. இங்கே ஐயர் பங்களாவில் வந்து எங்கே கேட்டாலும் எங்கள் கடையை ஈஸியாக சொல்லிடுவாங்க. இந்த கடைக்கு போங்க, நீங்கள் கேட்குற எல்லாமே கிடைக்கும்னு சொல்லி. எங்கள் கடையில் இன்னும் ஸ்பெஷல் என்னதுன்னா ஆம்லேட் தோசை அது எங்கள் கடை ரொம்ப ஸ்பெஷல். ஆம்லேட் தோசை, அப்புறம் ஆம்லேட் கோலா ஆம்லேட் சொல்லி போடுவோம் டிஃப்ரென்ஸாக. அது எங்கள் கடையில் நல்லா ஃபேமஸ்ஸு. எங்கள் வெரைட்டிஸாக என்னென்ன இருக்குவோ அது ஃபுல்லாக எங்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா நாங்கள் நிறைய இன்னும் லிஸ்ட்டு நிறைய சொல்லுவோம். நாங்கள் இது மேக்ஸிமம் நம்மளாம் வீட்டில் சமைக்கிறது தான். இந்த ஃபுட்டு வந்து நம்ம வீட்டில் எப்படி சமைக்கிறோமோ அதை தான் கொடுக்குறது. இது ஃபேமிலியோடு நாங்கள் பண்ணுறோம் இல்லையா, இன்னும் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாயாக எப்போடா சாயங்காலம் ஈவினிங் கடைக்கு வந்து கொஞ்சம் எல்லாத்திட்டும் நல்லா பேசி, அது வர்ற கஸ்டமர்லாம் எங்கள் கூட ஜாலியாக தான் பேசுவாங்க. நல்ல ஃபேமிலி, நிறைய ஃபேமிலி வருவாங்க. எங்கே உங்களை காணோன்னு சொல்லி கேட்டு தான் வருவாங்க. ஒரு நாள் லீவ் விட்டால் போதும், மறுநாள் ஏன் லீவ் விட்டீங்க உங்களுக்காண்டி நாங்கள் அங்கேருந்து வந்தோம் இங்கேருந்து வந்தோன்னு வேறு சொல்லுவாங்க. அதுக்காண்டி அதனால மேக்ஸிமம் எங்கள் கடை லீவே நாங்கள் விடவே மாட்டோம். மாதத்துக்கு ஒரே நாள் டோட்டல் ஆஃப் அன்னைக்கு மட்டும்தான் எங்கள் கடை மிச்சம் சண்டே கொண்டு எங்கள் கடை இருக்கும். உங்களுக்காண்டி எல்லா நாளும் வரலாம் நீங்கள். ஆக்சுவலி கடைக்காரவங்க எல்லாத்தையுமே கேட்டோம், கஸ்டமர்ட்டையும் கேட்போம் அவங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு. அண்ணன் வந்து நான் சொல்கிறேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. என்ன சொல்ல போகிறாரு எனக்கு தெரியல, அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காரு. வெயிட் பண்ணுங்க, சொல்லுங்கண்ணே. இந்த ஜல்லிக்கட்டு பிரியாத்தில் ஃபோட்டோகிராஃபிஸ் ஓகேவா. நாங்கள் வந்து என்னோட நேட்டிவ் பிளேஸ் வந்து எனக்கு மதுரை தான். ஆனால் நான் மேரேஜ் பண்ண எல்லாமே திருச்சி தான். இங்கே இந்த கடைக்கு நான் வந்து ரெகுலராக சாப்பிட வருவேன். நான் சூப்பராக இருக்கும். அந்த அக்கா தான் பூண்டு பொடி தோசை நல்லா போட்டு கொடுப்பாங்க எங்களுக்கு, சூப்பராக இருக்கும். அக்காட்ட ஒரு வாட்டி பூண்டு பொடி தோசை சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். சைடிஷ்ண்ணே மித்த எல்லாமே சூப்பராக இருக்கும். என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? இப்போ இனிமேல் தான் ஆர்டர் பண்ண அக்கா கிட்ட. அண்ணனுக்கு ஒரு பூண்டு பொடி தோசை ஏன் சார்பா அண்ணனுக்கு 3 பூண்டு பொடி தோசை போட்டுருங்க சொல்லிட்டேனே. ஆக்சுவலி இது வந்து இவங்க கடையோட ஸ்பெஷல் சைடிஷ்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, முட்டை சிக்கன். ஸோ அதான் வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிடுவோம். நல்லா இருக்கு. ஆக்சுவலி இது வந்து மட்டன் கறி தோசை நல்லா இருக்குல்ல. இதை பார்த்தீங்கன்னா கோலா உருண்டை. ஸோ அதை உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா டெம்ட்டாகவும் திட்டுவீங்க. சரி பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மன்னிச்சிருங்க. சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அது மாதிரி நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது.
இந்த பிளெயின் முட்டை பொரியல் இருக்குல்ல, அதை வந்து சிக்கன் பீஸ் பிடிசாக நறுக்கி போட்டு கொஞ்சம் ஜூஸியாக ஃப்ரை பண்ண அப்படி இருக்கும். ஸோ அதுதான் இது. அதை வந்து லைட்டாக பெப்பரு, சால்ட்டு எல்லாமே ஆட் பண்ணி ஃப்ளேவரபிள் தரமாக கொடுத்துருக்காங்க. உண்மையிலே உங்கள் கடையோட ஸ்பெஷல் சொல்கிறதுக்கு ஒருத்துன்னு சொல்லலாம். ஸோ மட்டன் கறி தோசையை பிச்சு சாப்பிடலாமா? மட்டன் கறி தோசையில் மட்டன் குழம்ப ஊற்றி இப்படி தோசையை பிச்சு அப்படி பிசைஞ்சு உண்மையாகவே சூப்பராக இருக்குது. இந்த தோசையோட ஃப்ளேவரபிளும் நல்லா இருக்குது. அவங்க போட்டிருக்க பீஸு அந்த மசாலா ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா செட்டில்டாக நல்லா இருக்குது. சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஆக்சுவலி நான் காலையிலேருந்து கஷ்டப்பட்டு அப்படியே வேலைக்கு போவோம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டாவது நிம்மதியாக சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போவோம். சில பேருக்கு வீட்டில் சாப்பாடு செஞ்சுருக்க மாட்டாங்க, கடையில் போய் சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ அதனால நம்ம வந்து ஒரு பட்ஜெட்டடாக ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் போயிட்டு ஒரு காமாக உட்காந்து இந்த டேபிளில் அவுட் சைடு அப்படியே வெளிக்காற்றுலாம் வாங்கிட்டு அந்த டிராஃபிக் சத்தத்தோட ஒரு ஃபுட்டை ஆர்டர் பண்ணிவிட்டு அதை வாங்கி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம் அது வர வரைக்கும். ஸோ அது வந்ததுக்கப்புறம் அதை வாங்கி இப்படி எடுத்து இப்படி ட்ரை பண்ணும்போது அந்த டேஸ்ட்டோட ஃபீல் பார்த்தீங்கன்னா உண்மையிலே செம்மையாக இருக்கும். நீங்களும் ஆல்ரெடி நம்ம எல்லாம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அந்த ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ நைட் டைம் வந்து நீங்கள் தரமாக ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்பாட்டை ட்ரை பண்ணலாம். ஸோ உங்கள்கிட்ட இருக்க எல்லா ஐட்டமுமே ஒத்து என்ன கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி சாப்பிட்ணும். ஏன்னா வரவங்களாலுமே வெயிட் பண்ணி தான் சாப்பிட வைக்கிறாங்க, அவ்வளோ பிஸியாக இருக்குது கடை. ஸோ வந்தீங்கன்னா வெயிட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மோர் தென் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத கீழே சஜஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ண நாங்கள் இருக்கோம். பாய்.